50 grams சிக்கன் எடுத்திருக்கேன். பாருங்கள், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நீட்டாக. தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பேறி சிக்கன் தாங்க செய்ய போகிறேன். நான் 100 சோம்பேறி, நான் செய்யறது ஒரு சோம்பேறி சிக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்குங்க, பாப்பா இருக்கிறதுனால லேட் ஆகிடுச்சு, அதனால் இப்படி செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளி, ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg தானே, 500 grams தானே சிக்கன், அதனால ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாக பாருங்கள். இதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வீட்டிலேயே அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன், எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இது சின்ன ஸ்பூன்ன்றதுனால 3 ஸ்பூன் போட்டுட்டேன். கண்ணு எரியுதுங்க, கட் பண்ணும்போது எரியல, இப்படி போடும்போது எரியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் மசாலாஸ் என்னென்னு வச்சுருக்கேன்னா, தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா கையால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மறக்காமல் எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் இல்லை ஓகேவா என்னன்னு. ஊற்றிட்டு நல்லா கையால் பிசையணும், மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதுக்கு வந்துட்டு சப்பாத்தி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அவ்வளோதாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குல்ல, செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை பற்றி வச்சுடுங்க, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறிட்டே இருந்தால் ஓகே, ரெடி ஆகிடும். ஸ்டோவ் சிக்கன் ரெடி. பற்ற வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, நான் கம்மியாக ஊற்றிக்கிட்டோம்னால நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா தீஞ்சு போடும். ஏற்கனவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிக்கன் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி மட்டும்தான் பண்ணி வைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து தான் செய்வேன். ஹஸ்பண்ட் வந்து 9:30க்கு வருவாங்க. அப்போது டக்கு டக்குன்னு எடுத்து செஞ்சுக்க வேண்டியது தான்.
9:30க்கு சப்பாத்தி சுட்டுட்டு அதில் போட்டு சாப்பிட்டா டின்னர் ஃபினிஷ். பாருங்க இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும், ப்ளஃபியாக. போதும் இவ்வளோ, இதுவே அதிகம் எங்களுக்கு 2 மெம்பர்ஸ்க்கு. தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு, நான் தண்ணியே ஊற்றல, டேஸ்ட் பார்க்குற டேஸ்ட்னு சொல்லிட்டு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும், நல்லா வேகட்டும். லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு